பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல மார்க்கு 9ஆம் அதிகாரம் மற்றும் சங்கீதம் 37ஆம் அதிகாரமும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான்.
வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமேயன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதே பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேலையை தந்ததற்காக உமக்கு கொடான் கொடி நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது போல எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளின் படிப்பு, அவர்களின் எதிர்காலம், எங்கள் உடம்பில் இருக்கும் நோய்கள், எங்கள் கடன் பிரச்சனைகள், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்ளும் சோதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் நீரே வாய்க்க செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி நீர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு குணப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளின் மன மாற்றத்திற்காக ஜெபிக்கும் பெற்றோர்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தின் வேண்டுதல்களையும் நீர்தாமே அருளி செய்து அவர்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா.
இந்த நாளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எந்த காரியம் செய்தாலும் உம்மை கொண்டு தொடங்கி உம்மை கொண்டு முடிக்க நீர் கிருபை கொடுத்துள்ளோம். எங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்கச் செய்துள்ளோம். கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து கொடுத்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.